என்ற நாமத்தினாலே உங்கள் யாவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிதாவாய் தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பரிசுத்த வாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தினுடைய இறுதி நாட்களிலே நடந்த சம்பவங்களை நாம் ஒவ்வொன்றாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இது கேள்வி நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகைக்கு போயிருந்த பொழுது அவர் பெத்தானியாவில் உள்ள மிகவும் நேசித்த ஒரு மனுஷராயிருந்த லாசரின் வீட்டிலிருந்து அவர் தினமும் எருசலேம் தேவாலயத்துக்கு பண்டிகைக்கு சென்று வருவது வழக்கம். அப்படியாக அவர் 3வது நாளாகிய இன்று அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு சென்றிருந்த பொழுது அங்கு நடந்த சம்பவத்தை தான் இன்றைக்கு நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்டோம். அவரிடத்திலே கேள்விகளை கேட்கிறார்கள். ஒரு 4 கேள்விகள் கேட்கப்படுகிறது. முதலாவது கேள்வி, பிரதான ஆசாரியர் அவர்களும் மூப்பர்களும் சேர்ந்து அவரிடத்தில் இயேசுவினிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். 2வதாக பரிசேயர்கள் அவருடைய சீஷர்களை அனுப்பி ஏரோதியரோடு கூட சேர்ந்து இன்னொரு கேள்வியை கேட்கிறார்கள். 3வதாக சதுசேயர்கள் அவர்கள் அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும் பொருட்டு ஒரு கேள்வி கேட்கிறார்கள். 4வதாக நியாயசாஸ்திரி ஒருவன் இன்னொரு கேள்வி கேட்கிறான். இப்படியாக 4 கேள்விகள் இயேசுவினிடத்திலே கேட்கப்படுகிறது. அதில் முதலாவது கேள்வி என்ன கேள்வி என்று சொன்னால், நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் என்று சொல்லி கேட்கிறார்கள். இயேசு என்ன செய்தார், எப்படி அதிகாரத்தை பயன்படுத்தினார், இயேசுவின் அதிகாரம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவது, ஆண்டவரை பார்த்து இந்த கேள்வி கேட்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு தேவாலயத்துக்கு போயிருந்த பொழுது அங்கு காசுக்காரர் புறா விற்கிறவர்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது அவர்களை அடித்து துரத்தின பிறகு அவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறதே, நீங்களோ இதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி அடித்து துரத்தி விடுகிறார். ஏனென்றால் இந்த காசுக்காரரை இந்த ஆலயத்தின் மண்டபத்திலே உட்கார வைத்தது இந்த பிரதான ஆசாரியர், அங்கிருக்கிற அதிகாரம் மிக்கவர்கள். ஆகவே அவர்களது அதிகாரத்தை காட்டிலும் இயேசுவுக்கு இந்த காசுக்காரரையும் புறா விற்கிறவர்களையும் துரத்துவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஆகவே அவரிடத்திலே கேட்கிறார்கள், நீர் எந்த அதிகாரத்திலே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இன்னொரு கேள்வி கேட்கிறார். யோவானுடைய ஸ்நானத்தை குறித்து அவர் கேட்கிறார். ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முன்னோடியாக வந்தவர், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வந்தவர். அவர்தான் பாவ மன்னிப்புக்கென்று அவர் ஞான ஸ்நானத்தை அவர் அறிவித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி இவர்களை மனம் திரும்புவதற்காக அநேக அழைப்புகளை கொடுத்தார். ஆனால் இந்த பிரதான ஆசாரியர்களோ மூப்பர்களோ அல்லது வேதபாரகரோ பரிசேயரோ யோவான் ஸ்நானகனுக்கு செவி கொடுக்கவில்லை, அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அவர்கள் மனம் திரும்பவில்லை, அவர்கள் ஞானஸ்நானம் பெறவில்லை. ஆகவே இந்த யோவான் ஸ்நானகனுக்கு ஏன் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி கேட்பதாக கேட்கிறார். அவர் கொடுத்த ஸ்நானத்தை நீங்கள் நம்புகிறீர்களா என்பதை அவரிடத்தில் தெரிந்து கொள்வதற்காக அவர் கொடுத்த ஸ்நானமானது தேவனால் உண்டானதா அல்லது மனுஷரால் உண்டானதா என்று சொல்லி கேட்கிறார். அந்த பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் கேட்ட கேள்விக்கு மறு கேள்வியாக இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் நன்றாக யோசித்து பார்த்து, இப்படி தேவனால் உண்டானது யோவான் கொடுத்த ஸ்நானம் என்று சொன்னோம் என்று சொன்னால், அப்படி என்றால் நீங்கள் ஏன் ஞானஸ்நானம் பெறவில்லை என்று நம்மிடத்தில் கேட்பார், ஏன் மனம் திரும்பவில்லை என்று கேட்பார். அதே போல் மனிதரால் உண்டானது என்று சொன்னால் யோவான் ஸ்நானகன் அந்த மக்கள் மத்தியிலே மிகுந்த கனம் வாய்ந்தவர், ஆகவே கல்லறிவார்கள் என்று பயந்து அவர்களுக்குள் யோசித்து எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்கள். அதனால் இயேசு கிறிஸ்துவும் என்ன சொல்லுகிறார், நீங்கள் கேட்ட கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது, நான் பதில் சொல்ல மாட்டேன் என்பதாக சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றின் மீது வல்லமை இருந்தது என்பது உண்மை. அதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இயேசுவுக்கு வல்லமை இருந்தது. எப்படிப்பட்ட வல்லமை இருந்தது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது என்று பார்த்தால், முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அங்கு ஒரு குஷ்டரோகியை 4 பேர் சேர்ந்து சுமந்து வருகிறார்கள், இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அந்த குஷ்டரோகம் அவனுக்கு எதனால் வந்தது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், பாவத்தினால் வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரன் அவனை சுமந்து கொண்டு இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அந்த திமிர்வாதம் அவனுக்கு பாவத்தினால் வந்தது என்பது அந்த வேதத்தின் வார்த்தை மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆகவே இயேசு என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த திமிர்வாதத்துக்கு காரணமாக இருந்த அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். 2வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே
திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். பாவத்தை மன்னிப்பதற்கு இந்த உலகத்தில் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது கடவுளுக்கு அடுத்தபடியாக என்று சொல்லி அவர்கள் யோசித்து உடனே சொல்லுகிறார்கள் வேத பாரகர்கள், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லி உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அவர் ஊழியத்தின் ஆரம்பத்தில் நடந்த காரியமாகியால் யாரும் துணிந்து பேசவில்லை. அவர்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளுகிறார்கள், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லி. ஆண்டவர் இந்த பாவத்தின் மீது அதிகாரத்தை ஆண்டவர் செலுத்தினார். பாவங்களை மன்னிப்பதற்குரிய அதிகாரத்தை பெற்றவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு அநேக அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு அவர் கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இயேசு அதிகாரத்தோடே அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அசுத்த ஆவியின் மீது அதிகாரமுடையவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 32வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அதிகாரமுடையவராய் அவர் பிரசங்கம் பண்ணினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாக இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய அதிகாரம் வித்தியாசமாக இருந்தது. உலகத்திலே மனிதர்களுடைய அதிகாரம் வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய அதிகாரம் பாவங்களை மன்னிப்பதற்குரிய அதிகாரமாக இருந்தது. அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கான அதிகாரமாக இருந்தது. வசனம் அவர் பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கத்திலே ஆண்டவருடைய வார்த்தையின் மீது வல்லமை இருந்தது, அதிகாரம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு அதிகாரம் இருந்தது, இவற்றின் மீதெல்லாம் அதிகாரம் இருந்தது. இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை இந்த உலகத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவருக்கு இருந்த அதிகாரத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்து அனுப்பினார். லூக்கா எழுதின மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே இயேசு சீஷர்களை அனுப்பும் பொழுது அவர் அப்படித்தான் சொல்லி அனுப்புகிறார். 10ஆம் அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலையும் நாம் பார்க்கும் பொழுது நாம் அப்படித்தான் சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இயேசுவினிடத்திலே மார்க் எழுதின சுவிசேஷம் 3:15 வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் இந்த சீஷர்களை ஏற்படுத்தினார், தம்மோடு கூட இருக்கும்படியாக 12 பேரை ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் அவர்கள் அனுப்பும் பொழுதும் அப்படி வல்லமையோடு கூட தான் அவர் அனுப்பினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலையும் பார்க்கும் பொழுது அவர் சீஷர்களுக்கு அனுப்பும் பொழுது அவர் சொல்லுகிறார், அசுத்த ஆவிகளின் வல்லமைக்கு மேற்கொள்வதற்குரிய அதிகாரத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார். ஆண்டவருக்கு எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் இருந்தது, அந்த அதிகாரத்தை சீஷர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சீஷராக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கும் கூட அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அசுத்த ஆவிகள் நம்மை மேற்கொள்ள முடியாது, அதை நாம் மேற்கொள்வதற்குரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது, பாவத்தின் மீது அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு கொடுத்த அதிகாரம் பிதாவினிடத்திலிருந்து வந்தது. பிதா கொடுத்த அதிகாரத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் அந்த ரகசியமாக இருக்கிறது. ஆனால் அதை அறியாதவர்களாக பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் அவர்கள் அதிகாரத்தை குறித்து கேள்வி கேட்டார்களே தவிர அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அவர்கள் உணர மறுத்து விட்டார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சீஷர்கள் என்ற அதிகாரத்தோடு நாம் இந்த உலகத்திலே வாழ்வோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயமுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். 2வதாக கேட்கப்பட்ட கேள்வி, பரிசேயர்கள் அவர்கள் தன்னுடைய சீஷர்களையும் ஏரோதியரையும் அனுப்பி ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கலகத்தை உண்டாக்குவதற்காக, இயேசு கிறிஸ்துவ மீது பழி சுமத்துவதற்காக, அவர் மீது குற்றம் காண்பிப்பதற்காக இன்னொரு கேள்வியை கேட்கிறார்கள். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே அந்த கேள்வி எழுதப்பட்டிருக்கிறது. 22ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலே அந்த கேள்வி எழுதப்பட்டிருக்கிறது. ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, அதை எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே இந்த பரிசேயர்கள் தன்னுடைய சீஷர்களையும் ஏரோதியரையும் அனுப்பி கேட்கிறார். அதற்கு இயேசு லாவகமாக பதிலளிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி ஒரு காயினை கொண்டு வர சொல்லுகிறார். ஒரு தினாரி ஒரு காசை கொண்டு வர சொல்லி அந்த காசின் மீது இருக்கிற எழுத்து, மேல் எழுத்து யாருடையது என்று சொல்லி கேட்கிறார்.
அப்படி வரி காசை கேட்டு அனுப்பி அதை மேலெழுத்தை கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இது ராயனுடையது என்று சொல்லுகிறார்கள். உடனே ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள் என்று சொல்வது மட்டுமல்ல, அதற்கு பிறகு இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறார், தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ராயனுடையதை ராயனுக்கு வரி செலுத்தலாமா கூடாது என்று சொல்லி கேட்டார்கள். இவர் என்ன சொல்லியிருக்கலாம்? ராயனுக்கு வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். அப்படிதான் சொல்லுகிறார், ராயனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுகிறார், தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடையது எது? இங்கு இந்த வரி காசிலே ராயனுடைய சொரூபம் பொறிக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கிறது. அது ராயனுடையது என்பதை காண்பிக்கிறது. இது தேவனுடையது என்பது எது என்று சொன்னால் அது உங்களையும் என்னையும் குறிக்கிறது. அங்கு வந்த அந்த பரிசேயருடைய சீஷர்களை பார்த்து, ஏரோதியரை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய சாயல் எதை கொத்திருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய சாயலினால் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் மீது தேவனுடைய சாயல் இருக்கிறது. அந்த காயின் மீது ராயனுடைய சாயல் இருக்கிறதுனால அதை ராயனுக்கு நீங்கள் செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் மனிதர்கள் மீது தேவ சாயல் இருக்கிறது. தேவனுடைய சாயலின்படி படைக்கப்பட்டிருக்கிறான், தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே தேவனுடையது தேவனுடையவைகளுக்கு, தேவனுடையவைகள் தேவனுக்கு என்பதாக அவர் சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடையவர்கள், ஆகவே உங்களை தேவனுக்கு செலுத்துங்கள், உங்களை பலியாக காணிக்கையாக தேவனிடத்திற்கு நீங்கள் செலுத்துங்கள் என்பதாக தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அதை உணர்ந்திருக்கிறோமா? நாம் தேவனுடையவர்கள், இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. உலகத்திலே வாழ்கிறோம். உலகத்தில் நமக்கு ஒரு நாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே நாம் ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குடிமகன் என்ற ஒரு அந்தஸ்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் உலகத்திலே வாழுகிற இந்த நாட்கள் நமக்கு டெம்பரரியான நாட்கள். நமக்கு ஒரு பரலோகம் ஒன்று இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நாம் அங்கு செல்ல இருக்கிறோம். நாம் தேவனுடையவர்கள், பரலோகத்திலே வாழக்கூடியவர்கள். அதுதான் நமக்கு நித்திய வீடு என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அந்த நித்திய வீடிலே நாம் தேவனோடு கூட இருக்க போகிறோம், கர்த்தருடனே கூட இருக்க போகிறோம், கர்த்தருடையவர்களாக இருக்க போகிறோம். ஆகவே நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, தேவனுடையவர்கள். ஆகவே நாம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய ஆவி தேவன் கொடுத்த ஆவி. அவர் ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே அவர் மனிதனை உண்டாக்கும் பொழுது தன்னுடைய சுவாசத்தை அந்த ஆதாம் மீது ஊதினார். அவருடைய சுவாசம் நமக்குள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய சாயல் நமக்கு இருக்கிறது. அவர் தன்னுடைய கையை வைத்து தான் மண்ணை பிசைந்து மனிதனை உண்டாக்கினார். அவருடைய கைவண்ணமாக நாம் இருக்கிறோம். அவரால் உருவாக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகவே அவருடைய கைவண்ணம் மீது இருக்கிறது. அவருடைய சுவாசம் நமக்குள் இருக்கிறது. அவருடைய சாயல் நம் மீது இருக்கிறது. ஆகவே நாம் தேவனுடையவர்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி இரண்டாவது கேள்விக்கு அவர் பதிலளிப்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதான கேள்வி இங்கு பார்க்கிறோம், சதுசேயர்கள் என்ற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அந்த சதுசேயர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இந்த சதுசேயர்களை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பதாக அவர்கள் சதுசேயர்கள் என்றால் யார் என்பதை அறிந்தால்தான் இந்த அவர் கேட்கிற கேள்வியுடைய அர்த்தம் நமக்கு புரியும். ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலே நிறைய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். யூதர்களாக இருந்தாலும் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு சில கொள்கை ரீதியாக சில பிரிவுகள் இருந்தது. பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள், வேதபாரகர் இருந்தார்கள். ஸோ இப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள். இவர்களுக்கென்று தனி கொள்கைகள் இருந்தது. இந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இருந்த ஒரு சின்ன வித்தியாசம், ரெண்டு காரியத்திலே வித்தியாசப்படுகிறார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் நியாயப்பிரமாணத்தை கற்றவர்கள், தீர்க்க தரிசனத்தை நம்புபவர்கள். ஆனால் இந்த சதுசேயர்களுக்கு ரெண்டு காரியத்திலே வித்தியாசம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒன்று உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி நம்புபவர்கள், உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களுக்கு அக்கறை இல்லாதிருப்பவர்கள், உயிர்த்தெழுதலை மனிதருடைய உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள். அது ஒரு கொள்கை மாறுபாடு, பரிசேயரிலிருந்து மாறுபட்டவர்களாக இருந்தார்கள். அதே போல் தேவதூதர்களுடைய வல்லமை, தேவதூதர்கள் என்று ஒருவர் கிடையாது என்று சொல்லி தேவதூதர்களையும் நம்புவது கிடையாது. இந்த வித்தியாசத்தை பரிசேயர்களை காட்டிலும் சதுசேயர்கள் பெற்றிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி சாதிக்கிற சதுசேயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதலே கிடையாது என்று சொல்லி நினைக்கிற சாதிக்கிற அந்த சதுசேயர் இயேசுவிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு 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 மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனுக்கு திருமணமாகிறது. திருமணமான பிறகு அவனுக்கு பிள்ளை இல்லை. அந்த சமயத்திலே அந்த மனிதன் இறந்து போகிறான். ஆகவே மோசே எழுதின நியாயப்பிரமாணமாக அதில் ஒரு நியாயப்பிரமாணம் சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இப்படி பிள்ளை இல்லாமல் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அந்த மனிதனுடைய சகோதரனை கணவனாக இந்த
பெண் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த ஸ்திரீ பிள்ளை இல்லாதிருந்தால் திரும்ப ரெண்டாவது அவருடைய சகோதரனை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது என்பதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஏன்னால் இவர்கள் நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள், ஆகவே சட்டத்தின்படி வாழுகிறவர்கள். ஆகவே இரண்டாவது திருமணமும் அந்த பெண் செய்து கொள்கிறாள். அதே போல் அந்த மனுஷனும் இறந்து போகிறான். ஆகவே மூன்றாவது அவனுடைய இன்னொரு சகோதரனை மூன்றாவதாக திருமணம் செய்கிறார். அப்படி ஒவ்வொரு திருமணம் செய்த பிறகும் அந்த திருமணம் செய்த அந்த மனுஷர் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். 7 பேர் அப்படி இறந்து விடுகிறார்கள். அப்போ 7 பேர் திருமணம் செய்து கொள்கிறாள் ஒரே பெண். இப்பொழுது 2 பேர் எல்லாரும் மரிக்கிறார்கள். 7 பேரை மரித்து விட்டார்கள். இந்த பெண்ணும் மரிக்கிறாள். உயிர்த்தெழுதல் வருகிறது. உயிர்த்தெழுதலின் போது இந்த பெண் யாருடைய மனைவி என்று அழைக்கப்படுவாள்? இதுதான் இவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய கேள்வி. ஏனென்றால் இவர் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. ஆகவே இயேசு என்ன பதில் சொல்வார் என்பதை அறிந்து கொள்வதற்காக உயிர்த்தெழுதலின் போது இவர் யாருக்கு மனைவியாயிருப்பாள் என்று சொல்லி கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அதற்கு என்ன பதில் சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவருடைய வேத வசனங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று சொல்கிறார். வேத வசனங்களை அறிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தை கற்பது மட்டுமல்ல, சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை மட்டுமல்ல, வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவருடைய வல்லமையை உணர வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் இன்னும் உணர வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை கற்றுவிட்டோம், சட்டத்தை அறிந்து கொண்டோம், அதன்படி வாழுகிறோம், ஆகவே நாங்கள் கிறிஸ்தவர்கள், ஆகவே நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது. மாறாக ஆண்டோடைய வார்த்தைகளை நம்பினீர்கள் என்று சொன்னால் அதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறார். அவர் தன்னுடைய உலகத்தில் வாழ்ந்த பொழுதே அவர் மரிப்பதை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உயிர்த்தெழுதலை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் அதை ஆண்டோடைய வார்த்தையை நம்ப வேண்டும் என்று சொல்லி அவர் போதிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் சொல்லுகிறார் 30வது வசனத்திலே, உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள் என்று சொல்லி பதில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் உயிர்த்தெழுதலின் பிறகு அங்கு கணவன் மனைவி என்ற உறவு நிலை கிடையாது, பெற்றோர் பிள்ளை என்ற உறவு நிலை கிடையாது. எல்லாரும் தேவதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு எப்படி இருக்க போகிறோம் என்பதை குறித்து இப்பொழுது கூட பல பேர் சிந்திப்பது கிடையாது. இப்போ இருக்கிற கிறிஸ்தவர்கள் கூட ஒருவன் மனிதன் மரித்த பிறகு அவனுக்கு என்ன நடக்கிறது என்பதை குறித்து சிந்திப்பது கிடையாது. அல்லது நம்முடைய வாழ்க்கை எதற்கு நேராக போய்கொண்டிருக்கிறது, ஆண்டவர் வந்த பிறகு, ஆண்டவர் வருகைக்கு பிறகு நாம் பரலோகத்துக்கு போவோமா அல்லது நரகத்துக்கு போவோமா என்பதை குறித்து கூட சிந்திப்பது கிடையாது. ஏதோ வெந்ததை தின்போம், நாம் விதி வந்தால் சாவோம் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேலை பார்க்கிறார்கள், அவர்கள் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தை குறித்து அவர்கள் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து சிந்திப்பது கிடையாது. இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் கூட அதற்கு அவர்களுக்கு நேரமும் இல்லை, அவசியமும் படவில்லை. ஆனால் நிச்சயமாக நாம் அதை குறித்து ஒரு அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் மரித்த பிறகு இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உயிரோடு கூட எழுப்பப்படுவோம், ஆண்டோடு கூட எப்போதும் இருப்போம் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. அதை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் கற்பிக்கிறது. இந்த 3வது கேள்வியும் பதிலும் அது நமக்கு அதை போதிப்பதை நாம் பார்க்கிறோம். 4வதாக ஒரு கேள்வி அவரிடத்தில் கேட்கப்படுகிறது. நியாயசாஸ்திரி. அந்த நியாயசாஸ்திரி என்பவன் யார் என்று சொன்னால், நியாயப்பிரமாணங்களிலே ரொம்ப தரோவாக இருக்கிறவங்க, ரொம்ப கற்றவர்கள். அப்படிப்பட்ட நியாயசாஸ்திரி அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து நியாயப்பிரமாணத்திலே கிட்டத்தட்ட என்ன சொல்லுகிறார்கள் வேத வல்லுநர்கள், 613 நியாயப்பிரமாணங்கள் இருக்கிறது. ஆண்டவர் மோசே மூலமாய் கொடுத்த நியாயப்பிரமாணங்கள் 613 நியாயப்பிரமாணங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த 613 நியாயப்பிரமாணங்களிலே முதன்மையானது எது அப்படின்னு சொல்லி எது என்று சொல்லி கேட்கிறார்கள். எது பிரதானமானது என்று சொல்லி கேட்கிறார்கள். பிரதானமான கற்பனை என்னது அப்படின்னு கேட்கிறார்கள். அதற்கு இயேசு அவனை நோக்கி சொல்லுகிறார், அதில் 613 முதலாவது, 2வது, 3வது என்று சொல்லி அவர் லிஸ்ட் போட்டு கொடுக்கல. மாறாக அவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே பிரதானமான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார். தேவனிடத்திலே அன்பு செலுத்து, இது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற பிரதான கற்பனை 2வது கற்பனை பிரதான கற்பனை தான். அதற்கு ஒப்பாயிருக்கிறது 2ஆம் கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார். கடவுளிடத்திலே அன்பு செய்,
மனிதர்களிடத்திலே அன்பு செய், இதுதான் பிரதானமான கற்பனை, இதை கடைப்பிடி என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்று சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் யூதர்கள் ஒரு சேர நம்பினார்கள், யூதர்கள் கடைப்பிடித்தார்கள், அதை நம்பினார்கள். ஆகவே நீங்கள் 613 சட்டங்களை படிப்பதற்கு முன்பதாக நீங்கள் இந்த 2 சட்டங்களை பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் 613 சட்டங்களையும் பின்பற்றுவதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த 2 சட்டங்களை தேவனிடத்திலே முழுமையான அன்பு கூறுவதும் மனிதரிடத்திலே முழுமையான அன்பு கூறுவதும் செய்தாலே 613 சட்டங்களையும் நிறைவேற்றி விடலாம். அதில் பிரதானமாக என்ன நினைச்சாங்கன்னா, இந்த பிரதானமானது எது என்று சொல்லி கேட்டு அதை மட்டும் கடைப்பிடிக்கலாம், மற்றதை விட்டுவிடலாம் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தேவனிடத்திலே முழுமையான அன்பையும் மனிதரிடத்திலே முழுமையான அன்பையும் நீங்கள் செலுத்துவீர்கள் என்று சொன்னால் 613 சட்டங்களையும் 613 நியாயப்பிரமாணங்களையும் ஒரு சேர நீங்கள் கடைப்பிடிப்பதற்கு அடையாளம் என்று சொல்கிறார். ஆக எல்லாவற்றையும் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக, எல்லாம் முக்கியம் என்பதற்காக ஆண்டவர் இந்த பதிலை சொல்கிறார். 2ஐயும் நீங்கள் செய்யுங்கள், தேவனிடத்திலே முழுமையான அன்பை செலுத்துங்கள், மனிதரிடத்திலே அன்பை செலுத்துங்கள், இதுதான் பிரதானமான கற்பனை என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம் ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடக்கிற பிள்ளைகள், ஒருவன் தேவனிடத்திலே அன்பாயிருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவர்கள் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்கிறது. நம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதை எதன் மூலமாய் நம் இந்த உலகத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் சொன்னதை செய்வதற்காக. அவர் என்ன செய்கிறார்? அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? தேவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நேசிப்போம், தேவனை நேசிப்போம், ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு நாம் கடைப்பிடித்து வாழ்வோம். இந்த 4 கேள்விகளும் ஆண்டுக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்கப்பட்டது. அவர் சரியாய் பதில் சொன்னார். இன்றைக்கு நமக்கும் கூட நாம் எழுந்த கேள்விகளாக இது இருக்கிறது. நம்முடைய கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது. நம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அதிலும் குறிப்பாக இறந்த காலத்திலே நம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி நம் அனைவரும் நடத்தி வழி நடத்துவாராக. ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அறிவிப்பும்